மக்களே இன்னைக்கு என்ன வீடியோவில் பண்ற? என்னன்னா இந்த செல்லக்குட்டியை நான் வாக்கிங் போகிறப்ப கூட்டு போனேன். பின்னாடியே வந்தாங்க. போ வந்தோடனே போயிட்டு போடா. திரும்ப வந்தோடனே உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா கால் வலிக்குது போல, தடவி கொடுக்க சொல்லுது போல இருக்குது. தடவி கொடுத்தோன்னே எவ்வளோ அழகாக பாருங்கள் காட்டிகிட்டு உட்காந்துருக்க பாருங்கள். தடவி முடித்தோன்னே அது பாருங்கள் பார்வையில் எப்படி நன்றி சொல்லுதுன்னு. இது எங்கள் வீட்டு டாக் கிடையாது. எங்கள் வீடு 2 வீடு தள்ளி அவங்க சின்னதுலேருந்து எடுத்து வளர்த்தாங்க. வீடு காலி பண்ணோன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், நாய் வளர்க்குறவங்க டாக் வளர்க்குறவங்க மட்டும் எடுத்து வளங்க. இது மாதிரி வீடு காலி இவ்வளோ பொருள் எடுத்துகிட்டு போகிறீங்க, இந்த டாக் எடுத்துகிட்டு போக முடியாதா? விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் எடுத்து வளர்க்குறேன். என் கூடயே வந்து பழகிருச்சு. சின்னதுலேருந்து எடுத்து வந்து இன்னும் நன்றி விசுவாசம் காட்டியிருக்கோம். இப்போ பெருசாக இருந்து நான் வளர்க்குறதால என்கிட்ட கொஞ்சம் நன்றி விசுவாசத்தோடு இருக்குது. வண்டியில் கூப்பிட்டாலாம் வராது. வாக்கிங் போகிற மட்டும் எனக்கு பாதுகாப்பாக பின்னாடியே வரும். இதை மாதிரி எத்தனை பேர் வீட்டில் டாக் இருக்குது வாக்கிங் கூட்டு போகிறேன்னு சொல்லுங்க. கூட்டு வந்தால் இது மாதிரி வாய் திறந்து சொல்லாது. நம்ம தான் அது போயிட்டு வந்தோன்னே கை காலெலாம் அமுக்கி விட்டு தடவி விடுங்க. அது உங்கள் பார்வையிலே உங்களுக்கு நன்றி சொல்லும். அது கோடி புண்ணியத்துக்கு சமம். எத்தனை பேர் வீட்டில் செல்லக்குட்டி இருக்குது, அதுக்கு பேர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.